தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை அறிவித்திருக்கிறது. எங்க பார்த்தால் தமிழருக்கான ஒரு முன்னுரிமையை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது. என்ன வியூகத்துல சிபிஆர் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குன்னு உங்க பார்வையில? 2 வியூகங்கள். ஒண்ணு வந்து தமிழகத்தில தேர்தல் வருது. அரசியல் காரணங்களால வந்து குடுத்துருக்கலாம். குடுத்தது தப்பா, ரைட்டுன்னு கேட்டீங்கன்னா, குடுத்தது சரி. 100 விழுக்காடு சரி. 2 காரணங்கள். ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஆளுமை, இல்ல ஒரு அரசியல்வாதி, இல்ல ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். எப்படி வேணா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் அந்த கணக்குல வந்து துணை ஜனாதிபதின்ற அந்த பதவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. தமிழருக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு அப்படின்னும்போது, கண்டிப்பா மக்கள்கிட்ட வந்து அது ஒரு ஒரு பேசு பொருளாவும், தலைப்பு செய்தியாவும், குறிப்பா சொன்னா திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லாம் அது வந்து மக்கள் வந்து ரசிப்பாங்க. இதுக்கு உதாரணம் நம்ம எங்கேருந்து வரோம்னா, கமலா ஹாரிஸ். அப்புறம் அமெரிக்கால வந்து தேர்தல் நடக்கும். சின்ன வேட்பாளரா இருப்பாங்க, இல்ல பெரிய வேட்பாளரா இருப்பாங்க. இந்த பார்ட்டி வந்து தமிழகத்துக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட போஸ்டர்லாம் பெருசு போட்டு ஒட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிராமமா இருக்கும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து அந்த தமிழ் தொடர்பு அப்படின்றதே வந்து கம்மியா இருக்கும். இப்போ வெளியூர்ல, அயல்நாட்ல இருக்கும்பொழுதே, நம்ம ஊரோட இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. நம்மளோட ஒரு மரபணுவுல இவங்க வந்தவங்க அப்படின்னும்போது, அந்த ஒரு பாசம் இருக்கும். அது இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரையிலும், என்னதான் ஒரு பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, ஒரு துணை ஜனாதிபதின்னும் போது என்ன ஆயிடும்னா, இப்போ தமிழகத்தில இனிமேல்ட்டு நெறைய பேர் வந்து அவர வந்து ஒரு சிறப்பு விருந்தினரா கூடுவாங்க. எங்க கல்வியில வந்து 100வது ஆண்டு விழா, எங்க பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு விருந்தினரா வாங்க, இல்ல எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 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 நிகழ்ச்சி தொடங்கி வைங்க அப்படின்னும்போது, அந்த அந்த பந்தம் என்பது அதிகமாகும். என்னதான் நீங்க அரசியல் ரீதியா என்ன பண்ணீங்கனாலும், யாருக்குமே துணை ஜனாதிபதி வராரு அப்படின்னா, அவங்களோட நிகழ்ச்சி நிரல் வந்து சிறப்பா இருக்கும். அப்ப இதை ஒட்டி என்ன ஆகும்னா, அப்ப அவரு வந்து வரவரு வந்து தமிழ்நாட பத்தி பேசுவாரு, தமிழகத்தை பத்தி பேசுவாரு. இங்க இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஒரு பூரிப்பான ஒரு விஷயம். இப்ப இதே இடத்துல ஒரு ஒரு தங்கர் இருக்காரு, இல்ல ஒரு 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 பண்டாரே இருக்காரு, இல்ல ஒரு அகர்வால் இருக்காரு, இல்ல ஒரு ரெட்டி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு துணை ஜனாதிபதி. அவங்களுக்கும் தமிழகத்துக்கும் அந்த பந்தம்ன்றது வந்து அது ஒரு துணை ஜனாதிபதியை வரவேற்கிறதா இருக்கும். சிபி ராதாகிருஷ்ணன வரவேற்கும்போது, ஐயா கலாம் இந்தியாவுக்கு நம்ம குடுத்தோம். பட் கலாம் அவர்கள் அப்துல் கலாமோட ஊர் இது. தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஜனாதிபதி அப்படி ஒரு பேர் எடுத்தாரு. அவர் இறந்தப்ப நாடே அழுதுதுன்னும்போது, நமக்கு எல்லாமே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உணர்வு. எந்த கட்சி ஜனாதிபதி குடுத்தது, எந்த கட்சி துணை ஜனாதிபதி ஆக்குனது அப்புறம்.